லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ இந்நேரம் ஃப்ளைட் ஏறி இருப்பான். நீங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டில் எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ண வேண்டியதுதான். இப்ப என்னங்க செய்யறது? அதான் உன் மருமக நல்ல காரியம் பண்ணிட்டு போயிட்டாள, வேற வழி இல்லை. இந்த பாட்டில்லாம் எடுத்துட்டு போய் தெரு திருவாப்பி விற்க வேண்டியதுதான். சரி, முயற்சி பண்ணி பார்ப்போம். நீ இங்கே இரு, நான் போயிட்டு வர்றேன். இந்த கோலமோ யார் தந்த சாபமோ, ஏங்க இவ்வளவு பெரிய வீடை பார்த்தா பொடி வாங்கி சாப்பிட்ற மாதிரியா தெரியுது? போயா போயா, இங்க வந்து நின்றுட்டு இருந்தா ஓனர் திட்ட போறாரு. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை சீதா, ஒரு 10 ரூபா வரும்னு நம்பிக்கையா இருந்தேன். அதுல உன் மருமகனும் சம்பந்தியும் மண்ணள்ளி போட்டுருச்சுங்க. அவங்களுக்கு அதுல என்ன ஆக போகுது? விடுங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன் இப்போ? முதல்ல வர்ற காசை ஒரு பங்கு உண்டியில போடலான்னு நினைச்சேன். இது எல்லாத்தையும் இப்போ வீணா குப்பையில தான் கொட்டணும் போல இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. கிளம்புங்க, பெருமாள் கோயிலுக்கு போலாம். எதுக்கு? அன்னதானம் வாங்கி சாப்பிடவா? இல்லங்க, அன்னதானம் போட போறோம். என்ன சீதா சொல்ற? கொஞ்சம் பொறுங்க, நான் போய் சாப்பாடு வடிக்கிறேன். இத சாப்பாட்டுல கலந்து கோவில்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரலாம். தூக்கி போடலான்னு நினைச்சத கோயில்ல கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்ற. பெருமாள் தான் இன்னைக்கு நம்மளை சுத்த விட்டுருக்காரு. நீ என்னடான்னா அவருக்கே படையல் போடலான்னு சொல்றியா? சாப்பாடு தானே செய்யணும். இருங்க. கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்க முகத்தை ஏங்க இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு அவன் மேல ரொம்ப கோபம். யார் மேல? உள்ள ஒருத்த உட்கார்ந்துகிட்டு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கானே, அவன் மேலதான் கோபம். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல. வீட்டுல சுத்தமா காசே இல்லாத நிலைமையில பேரனோட உண்டியலை உடைச்சு அந்த காசை வச்சுதான் இதெல்லாம் பண்ணோம். அதையும் கடைசியில தட்டி விட்டுட்டு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டான். அதை தட்டி விட்டது உங்க மருமக தான். அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? எங்கேயோ அமெரிக்காக்கு போய் சேர வேண்டியது இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்தவங்களுக்கு போய் சேர போகுது. அதை பாருங்க. வர வர நீ நல்ல வசனம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. ரொம்ப யோசிக்காம வாங்க. இன்னும் ஏன் என்ன சோதிக்கிற? நான் என்ன அப்படி உங்ககிட்ட பெருசா கேட்டுட்டேன்?
எவ்வளோ பேர் வந்து காரு பங்களா நகை வசதியெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் கௌரவம் மானம் சுயமரியாதையோட வாழணும்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன்ப்பா என்னை போட்டு இப்படி சோதிக்கிற? இவனுங்களுக்கு முன்னாடி எப்படியாவது வாழ்ந்து காட்டணும்னு தலைகீழ நின்று போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எந்த கருணையும் காட்ட மாட்டாங்கறியே. என்னங்க ஆ? என்ன அவரை திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க மனசுல நினைச்சது எனக்கு கேட்டுடுச்சு. எப்படி சீதா உன்னால மட்டும் இப்படி எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்க முடியுது? இந்த உலகத்துல நம்மள விட பெரிய கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாம் போக போக சரியாயிடும், விடுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தோ ஏதோ ஒரு அதிசயம் நடந்து இன்னைக்கு நீங்க என் கூட கோவில்ல இருக்கீங்க. கடவுள் எப்பவும் நேர்ல வரமாட்டாருங்க. வக்கீல் ஈஸ்வரி, ஏசி அபிமன்யு, இப்படி யாரோ ஒருத்தரோட உருவத்துல நமக்கு அவதாரம் தந்து நம்மள காத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவ்வளவு ஏன், இந்த பொடி தொக்கு இதெல்லாம் செய்ய கூட நம்ம கிட்ட காசு இல்லாம இருந்தப்போ விஜய் உருவத்துல தான் கடவுள் நமக்கு அதுக்குண்டான பணத்தை கொடுத்தாரு. நீ நம்பிக்கையோட இருக்கல்ல, அது போதும் சீதா எனக்கு. நீங்களும் நம்புங்க. கடவுள் அவரா உங்களை மார்கண்டேயன் சார்னு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையானதை பண்ணுவாரு. சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இதெல்லாம் பிரசாதம் தாங்க. முதல்ல சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள். கோயில்ல அன்னதானம் பண்றதா வேண்டியிருக்கேன். கோயில்ல சொல்லி வச்ச இடத்துல இருந்து இன்னைக்கு பிரசாதம் வரலன்னு சொல்லிட்டாங்க. வேண்டுதலா போச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இதை நீங்க இன்னொரு நாள் பண்ணிக்க முடியுமா? இந்த பிரசாதத்தை இன்னைக்கு நான் எடுத்துக்கலாமா? பிரசாதம் தானே, யார் கொடுத்தா என்ன, நீங்க எடுத்துட்டு போய் கொடுங்க. அதான் சொல்றாங்கல்ல, எடுத்துக்கோங்க. இதுக்கு எவ்வளவு தரட்டும்? எதுக்கு அதெல்லாம்? நாங்க கொடுக்க வந்தோம், இப்போ அதை நீங்க கொடுக்க போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போய் கொடுங்க. அப்படி இல்லை சார், வேண்டுதலுக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அதை நாம தான் பண்ணணும். அப்பதான் அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும். சரிங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு தரணும்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, அது போதும். இதுல 20,000 இருக்கு, இதை வாங்கிக்கோங்க. ஐயோ, என்ன இவ்ளோ பணம் தரீங்க? நியாயமா உள்ளதை கொடுங்க, அது போதும். அப்படி இல்லைங்க, அன்னதானத்துக்கு வேண்டி கோயிலில் 20,000 பணம் கட்டியிருந்தோம். அவங்களால பண்ண முடியலன்னு சொல்லி பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தை தான் உங்களுக்கு இப்போ தரோம். இது நியாயமா உங்களுக்கு சேர வேண்டிய பணம். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்கம்மா. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். கடவுள் தான் உங்க ரூபத்துல வந்து இப்படி ஒரு விஷயத்த எனக்காக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல சார். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கோங்க சார். ரொம்ப நல்லது சார். அப்ப நான் வரேன். வரமா? அவங்க கண்ணுக்கு நாம கடவுளா தெரியறோம், நம்ம கண்ணுக்கு அவங்க கடவுளா தெரியறாங்க.
என்னங்க ஏதோ யோசனையா இருக்கீங்க? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறத கடவுள் என்னைக்குமே தடுக்கிறது இல்லைங்க. அத பண்றது மனுஷங்க தான். நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயமா அதை எங்க ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறத பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? பெருசா எதுவும் தோணல. ஆனா நம்ம பட்ட கஷ்டம் வீண் போகலன்னு தெரியுது. இல்ல சீதா, அது அந்த ஆண்டவனா பார்த்து தான் நமக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுற மாதிரி தோணுது. என்ன சொல்றீங்க? நீ சமையல்காரியாவோ நான் வாட்ச்மேனாவோ இனிமே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சீதா. அடுத்து என்ன பண்றதுன்னு 4-5 நாளா என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணலாங்கிற யோசனையிலேயே தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நடந்ததை பார்க்கும்போது நம்ம ஏன் இதை ஒரு வியாபாரமா பண்ணக்கூடாது? என்ன சீதா சொல்ற? நீங்க சொல்றது சரிதான். உங்க அளவுக்கு நான் யோசிக்கல. ஆனா இப்ப யோசிக்கும் போது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாம ஏன் ஒரு தொழிலா பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. நம்ம வீட்டுக்கு யாரு சாப்பிட வந்தாலும் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீ வச்ச குழம்ப மறக்காம கட்டி எடுத்துட்டு போவாங்க. ஆபீஸ்ல கூட நீ கொடுத்து அனுப்புற ஊறுகாவை என் கூட வேலை பார்க்குற அத்தனை பேரும் எனக்கு உனக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்பெல்லாம் இதை ஒரு வியாபாரமா பண்ணணும்னு யோசிச்சது கூட கிடையாது. இப்ப ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுது? கண்டிப்பா பண்ணலாங்க. அதுவும் வீட்ல இருந்தே இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். இதுக்காக பெருசா ஒண்ணும் மெனக்கடணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தருக்கா பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வீடு தேடி வந்து அவங்களா வாங்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க. நாம கௌரவமா இத செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லா பெரிய கம்பெனிகளும் இப்படி சின்னதா ஆரம்பிச்சு போக போக தான் பிரம்மாண்டமா வளர்ந்தாங்க. எனக்கு என்னவோ இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் கடவுள் இன்னைக்கு என்கிட்ட டேய் இதாண்டா உன் தொழில்னு நமக்கு ஒரு வழி காட்டுறாருன்னு தோணுது. என்ன இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த கடவுளை திட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்னடானா கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றீங்க. தேவைப்படுற நேரத்துல கூப்பிடும் போது கரெக்டா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனா நான் ஏன் அவனை திட்ட போறேன்? கடவுளோட பிரச்சனையே இந்த டைமிங் சென்ஸ் தான். நமக்கு தேவையான நேரத்துல வரமாட்டாரு. சார் சொல்லுங்க. நான் இந்த கோயிலோட கமிட்டி மெம்பர். அங்க பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அது நீங்க பண்ணதானா? ஆமாங்க, நாங்க தான் பண்ணி கொடுத்தோம். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பிரசாதம் அருமையா இருக்கு. கோயிலுக்கு வரவங்களுக்கு பிரசாதத்துக்கோ அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சு வரவங்களுக்கோ 4 பேருக்கு மேல எங்களால ஆர்டர் எடுத்து செய்ய முடியல. அப்படியே செஞ்சாலும் நல்லாவும் இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்ண மாதிரி நீங்க விருப்பப்பட்டா நம்ம கோயிலுக்கு தொடர்ந்து நீங்க ஆர்டர் எடுத்து செய்ய முடியுமா? சார், நாங்க இங்க வர்ற வரைக்கும் இப்படி யோசிக்கவே இல்லை சார். நீங்க வந்து திடீர்னு இப்படி ஒரு யோசனையை சொல்றீங்க. நீங்க பண்ணித்தர பிரசாதத்துக்கு என்ன வருதோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க சார். உங்க நம்பர் மட்டும் கொடுங்க சார். அப்ப நான் வரேன் சார். போயிட்டு வரேன். நீங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அந்த கடவுள் சன்னிதானத்துல இருந்தே நமக்கான வாய்ப்பு வந்திருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க ஆண்டவன் நமக்கு காட்டியிருக்கிற வழி. நம்ம அதை பண்ணுவோமா? சரி, வாங்க சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம். வாங்க. சரி.
கதை தெரியுமா? கேள்விப்பட்டேன். அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. உமா ஃப்ரெண்டு கிட்டயே 10,000க்கு பிட்ட போட்டிருக்காங்க. உமாக்கு தெரிஞ்சது ஆட்டத்தையே களைச்சு விட்டுட்டா. ஆனா 2 பேரும் விடாம ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. பாட்டில் பாட்டிலா செஞ்சு அடைச்சு வச்சத எங்கேயாவது குப்பையில தான் தூக்கி போடணும். இல்லனா வச்சிருந்து பல வருஷம் அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். அதுவும் கரெக்ட் தான். மேகலா, சவுக்கு வருது. சவுக்கு வருதுடி. டேய், படிக்கிறதை விட்டுட்டு அங்க என்ன வேடிக்கை? பராக்கு பார்க்காம படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஐயோ, தெய்வ திருமகள்ல விக்ரமோ அவர் புள்ளைய பேசிக்கிற மாதிரில பண்றாங்க. என்னாச்சு தாத்தா? போன காரியம் சக்சஸ். இங்க வீட்ல அம்மா அதெல்லாம் விற்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் வித்தாச்சுடா. வித்தாச்சா? இப்படி வித்தீங்க? காசு கொடுத்து ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டாங்களா? நிஜமாவா? தாத்தா சொல்றது உண்மைதான்டா. நான் நம்பல, நீங்க அந்த பணத்தை காட்டினாதான் நான் நம்புவேன். என்னடா? எனக்கு குடிக்க எதுனா குடுமா. இப்பதானே காஃபி குடிச்ச. ஏதாவது சில்லுன்னு குடுமா. ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி. படிக்க சொன்னா மட்டும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இரு. சரி இரு வரேன். தாத்தா. டேய் விஜய், உங்க அம்மா பார்த்தானா திட்ட போறாடா. அட விடுங்க பாட்டி. பாரு, இந்த பிசினஸ்க்கு நீ தான் ஓனர். ஓனரா? நானா? நீ தானே உண்டியல் காசு கொடுத்து ஆரம்பிக்க சொன்ன. நம்ம கம்பெனிக்கு நீ தான் ஓனர். நாங்க 2 பேரும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க. இத அட்டகாசமா கொண்டு போறோம். சம்மதத்தா. ஆனா இது என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. காசெல்லாம் புடிங்கிடுவாரு. அடப்பாவி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. சரி சரி, உங்க அம்மா வந்துட போறா, நீ போ. டேய் எந்திரி. உன்னை படிக்க சொன்னா அங்க என்ன பேச்சு உனக்கு? அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. போவியா?
இன்னொரு போவியாடா? போடு, நல்லா போடு, போடு, நல்லா போடு. எப்ப பாரு இந்த சின்ன பையனை கூட்டி வச்சு அவன் மனசை கெடுக்கிறதே உங்க பொழப்பா வச்சிருக்கீங்க. டேய், ஏண்டா இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திருட்டுத்தனமா? போவியா? போவியாடா? சொல்லு. ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாக்குற. உட்காரு. தாத்தா, ஐ அம் ஓகே. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் சும்மா. எப்பா சாமி, இந்த வீட்ல எனக்கே தண்ணி காட்டுற அளவுக்கு ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்றானே. டேய் மர்மவனே, உன்கிட்ட தான்டா ட்ரைனிங் எடுத்துக்கணும். டேய் ஏந்திரி, நீங்க படிச்சது போதும், உள்ள போய் படி. நல்லா நடிக்கிறான். கடவுள் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு சீதா. அடுத்தது இனி என்ன பண்ணலான்னு யோசிச்சு செய்வோம்.